மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் நெல் நூனான், மிசிசிப்பி, USA. தலைப்பு நத்தார் தினம். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவதூதன் மேய்ப்பர்களிடம், என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றான். எனது 2 பேரப்பிள்ளைகளும் நத்தார் தினத்துக்கு 3 நாட்களுக்கு முன் எனது வீட்டுக்கு வந்தார்கள். இயேசுவின் பிறப்பை காண்பிக்கும் மாட்டுக்கொட்டில் ஒன்றை வீட்டுக்குள் வைத்திருந்தேன். இயேசு பொம்மையை தவிர மற்ற பொம்மைகள் எல்லாம் வைத்தேன். எனது 4 வயது பேத்திக்கு இயேசு பொம்மை இல்லாதது துக்கமாயிருந்தது. நத்தாரில் அன்று இயேசு வருவார் என்று சொன்னேன். ஆனால் அவள் திருப்தி அடையவில்லை. பலமுறை அதை போய் பார்த்து அங்கே குழந்தை இல்லை என்று சொல்லியபடி இருந்தாள். இறுதியில் ஒரு சிறிய பொம்மையை அந்த தொட்டிலில் வைத்தாள். அது இயேசு பொம்மை இல்லையே என்று சொல்ல, தனக்கு அது தெரியும் என்று சொன்னபடி மகிழ்ச்சியுடன் போனாள். நத்தாருக்கு முதல் நாள் இரவு எனது பேத்தி தூங்கப் போனதும் இயேசு பொம்மையையும் மாற்றி வைத்தேன். காலையில் எழுந்ததும் தொட்டிலை பார்த்துவிட்டு, அவர் அங்கே இருக்கிறார், குழந்தை இயேசு இருக்கிறார் என்று சத்தமிட்டு மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை வீட்டினுள் தூங்கிக் கொண்டிருந்த தனது பெற்றோருக்கு அறிவிக்க ஓடினாள். அவளுடைய அளவு கடந்த மகிழ்ச்சி என்னையும் பிடித்து கொண்டது. ஜெபம். அன்பான கடவுளே, கிறிஸ்து என்னும் கொடையை நாம் கொண்டாடும் போது எமது உள்ளங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்து வெளியேறி மற்றவர்களையும் நிரப்பட்டும். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்றும் எப்போதும் கிறிஸ்துவை காணும் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூரும் இந்த பண்டிகை நாளில் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அனைவருக்கும் பிறப்பின் பண்டிகை வாழ்த்துக்கள்.